வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு முனைவர் ராமசையோன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு எதிராக அந்த கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பா எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் என்பது போன்ற ஸ்ட்ரக்சர்ஸ், அதே போல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. கேரவனை நீங்க இன்னும் பறிமுதல் செஞ்சிருக்க வேண்டாமா, அதனுடைய சிசிடிவிகளை சீஸ் பண்ணுங்க என்பதான உத்தரவுகளை சென்னை உயர்நீதிமன்றத்துல நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த விரிவான ஜட்மெண்ட் காப்பியும் வந்திருக்கு. என்ன விஷயங்கள் பேசப்படுது சார்? இது விஜய் தரப்புக்கு பின்னடைவா, எப்படி பாக்குறீங்க? சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திரு செந்தில்குமார் அவர்கள் நேற்று ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வழங்கி, அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல, பாஸ்ட் ஸ்ட்ரிக்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுல விஜய்க்கும் விஜய் சார்ந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கும் தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா அந்த தீர்ப்பினுடைய பேரா 16ல பாத்தீங்கன்னா, this court strongly condemns the conduct of Mr. Vijay, the organizers of the event and members of the political party for fleeing from the scene of occurrence immediately after mishaps. While this court is aware that the political party has not been arrayed as a respondent, it is important to point out that it is incumbent upon such a party to have taken immediate steps to rescue and assist individuals caught in the stampede, like situation arising from the massive crowd in which many children, women and several young persons tragically lost their lives. அதாவது இந்த நீதிமன்றம் விஜயையும் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களையும் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களையும் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறது. காரணம், அவர்கள் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டவுடன் அந்த இடத்தில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யாமல் உடனடியாக ஓடி ஒளிந்ததுதான் காரணம் என சொல்லி, மேலும் இந்த ரிட் மனுவில் அந்த கட்சியோ அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களோ ஒரு தரப்பினராக இல்லாத நிலையிலும் அவர்கள் பிரச்சனை ஏற்பட்ட இடத்திலே இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். மக்களை பாதுகாக்க தவறிய காரணத்தினால் 41 பேர் உயிரை இழந்திருக்கிறார்கள். அதனால் இந்த கோர்ட் கடுமையாக இந்த நீதிமன்றம் கண்டிக்கிறது என்று சொல்லியிருக்கார். அதே பேரா 17ல regrettably there has been no statement, no expression of responsibility from the political party, namely Tamilaka Vetri Kazhagam, regarding the occurrence either in their official Twitter account or in other social media, regretting the stampede that has taken place. There is no communication in any form or any manner regretting the incident. This omission reflects the political party's disregard for human life and public accountability. அதாவது தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய அபிஷியல் வெப்சைட்லயோ ட்விட்டர் கணக்கிலேயோ அல்லது வேறு சமூக வலைத்தளங்களிலோ இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிக்கவில்லை. மேலும் அவர்கள் எந்த வகையிலும் இதற்கு வருத்தம் தெரிவித்து எந்த ஒரு கம்யூனிகேஷன், எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை. அவ்வாறு அவர்கள் தெரிவிக்காதது அவர்கள் மனித வாழ்வுக்கும் பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டிக்கும் எவ்வளவு அவர்கள் அவமரியாதை செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வரும்னு சொல்லியிருக்கார். அதனால இந்த தீர்ப்புல பாத்தீங்கன்னா, இந்த அம்சம், குறிப்பிட்ட அம்சம் மட்டும் இது தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய்க்கும் ஒரு பின்னடைவு. காரணம் என்னன்னா, அரசியல் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டோ அல்லது அதிமுகவோ அல்லது வேறு கட்சிகளோ சொன்னா என்ன சொல்லுவீங்க? அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் போட்டியின் காரணமாகவும் பொறாமையின் காரணமாகவும் நீங்க தவறா சொல்றீங்க, அந்த போலலாம் இல்லைங்கிறீங்க. ஆனால் ஒரு நடுநிலைமையான ஒரு நீதிமன்றம், அதுவும் உயர் நீதிமன்றம், அதுவும் சென்னை உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரை 1861 தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 160-70 ஆண்டுகளை தாண்டிய ஒரு பாரம்பரியமிக்க உயர் நீதிமன்றம். சென்னை உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், இதுவரை எந்த சர்ச்சையிலும் சிக்காத ஒரு உயர் நீதிமன்றம். அந்த தீர்ப்புகள் எல்லாம் மேலே உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது பல தீர்ப்புகள் எல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால சென்னை உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஒரு பாரம்பரியமான நீதிமன்றம். அதனுடைய நீதிபதிகள் எல்லாம் பாரம்பரியமானவர்கள்.
சட்டத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள், ரூல் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான நீதிமன்றத்தில் இருந்து விஜய்க்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் உண்மை. மனித உயிர்கள் பலியானதையோ, அந்த கூட்டத்திற்கு சரியான நேரத்திற்கு விஜய் சொன்னபடி வந்திருந்தாலோ, அல்லது சரியான கூட்ட நேரத்தை மக்களிடம் தெரிவித்திருந்தாலோ இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல நீதிமன்றம் நடுநிலைமையோடு தீர்ப்பு சொல்லி இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த வழக்கை பொறுத்தவரை, இந்த உயிரிழப்பை பொறுத்தவரை கரூர் டவுன் போலீசால் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்ற எண் 855/2025 அண்டர் செக்ஷன் 105, 110, 125B, 223 BNS ஆக்ட் ரெட் வித் செக்ஷன் 3 ஆஃப் தமிழ்நாடு பிபிடிஎல் ஆக்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் வேளையில உயர்நீதிமன்றம் என்ன செஞ்சதுன்னா, இந்த தீர்ப்புல ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அந்த நார்த் ஜோன் ஐஜியாக இருக்கக்கூடிய அஸ்ரா கார்க் தலைமையிலும், அதுல நாமக்கல் எஸ்பி விமலா மற்றும் எஸ்பி சிஎஸ்சிஐடி சியாமலா தேவி ஆகிய 3 பேரை கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உடனடியாக கரூர் சம்பவத்திற்கு யார் காரணம், என்ன நடந்தது என்பதை விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டு கரூர் டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் உடனடியாக உங்கள் விசாரணையை நீங்கள் நிறுத்திவிட்டு அனைத்து கோப்புகளையும், விசாரணை சம்பந்தப்பட்ட கோப்புகளையும் ஆவணங்களையும் எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, மேலும் அஸ்ரா கார்க் அவர்களுக்கு தேவைப்பட்டால் வேறு சில நபர்களையும் அவருடைய விருப்பத்தின் பேரில் அவருடைய சாய்ஸாக சேர்த்து கொண்டு விசாரணை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு இந்த ரிட் மனுவை முடித்து வைத்திருக்கிறது. இதுல மெயினான 2 விஷயங்கள் என்னன்னா, ஒண்ணு, அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சு விசாரணையை தொடங்க சொல்லி உத்தரவிட்டது ஒண்ணு. 2, விஜய்க்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு நீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி கடும் கண்டனங்களை தெரிவிச்சது. இதுல ஒரு விஷயம் ஒரு சிலர் சொல்லலாம். என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் ஒரு தரப்பே இந்த ரிட் மனுவுல இல்ல, தமிழக வெற்றி கழகமும் ஒரு தரப்பு இல்ல, அப்படிப்பட்ட சூழல்ல நீதிமன்றம் அவ்வாறு எப்படி கண்டிக்கலாம், அது ஒருதலை பட்சமானது என்று சொல்லலாம். ஆனால் அங்கு நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அங்கு விஜய் தரப்பை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றது நீதிமன்றம்? விஜயோ அவரது ஆதரவாளர்களோ அல்லது அவரது கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களோ அங்கு இல்லை. உடனடியாக அவர்கள் ஓடி ஒளிந்து விட்டார்கள். அது தவறானது, அது மனிதாமானத்துக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல விஜய் தரப்பை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா விஜய் அங்க போல, இன்னைய வரையும் போல, அங்க உள்ள குடும்பங்களுக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லல. உயிரிழந்த குடும்பங்கள் உறுப்பினர்களை சென்று பார்த்து ஆறுதல் சொல்லவில்லை. ஒரு பேட்டின்னு 3வது நாள் 72 சம்பவம் நடந்து 72 மணி நேரம் கழித்து ஒரு வீடியோ வெளியிடுகிறார். அதில் கூட இந்த சம்பவங்களுக்கு நானும் ஒரு காரணம், பகிரங்கமாக மன்னிப்பு கோருகிறேன், நடந்தவற்றுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், உயிரிழந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. சொல்லாம என்ன சொல்றாரு, சிஎம் சார், நீங்க பழி வாங்கணும்னா எங்க கட்சிக்காரங்களை பழி வாங்காதீங்க, என்ன நான் ஆபீஸ்லயோ வீட்லயோ தான் உட்கார்ந்துருக்கேன், இப்ப என்ன மேல என்ன வேணா செய்யுங்கிறாரு. நடந்த சம்பவங்களுக்கு வருத்தம் தெரிவிக்காமல் அதையும் அரசியலாக்கிய விஜயை அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, பொதுமக்கள் மட்டுமல்ல, நீதிமன்றமும் உற்று நோக்கி வருகிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த நேற்று ஏற்பட்ட தீர்ப்பு. அதனால இதுல விஜய் தரப்ப கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. கேட்காமல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு சரியான தீர்ப்பு. இது மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் எதிர்காலத்தில் ஒரு வழிகாட்டும் நெறிமுறையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதே போல பேரலா ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் கேட்டு, ஏன்னா அந்த 105 கல்பபிள் ஹோமிசைட்ல A1 இருக்கும் தாவேகா மாவட்ட செயலாளர் கைதாயிட்டாரு. A2, A3 இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் போட்ட வழக்கு அப்படிங்கிறதும் வரும்போது நீதிபதிகள் அதை ஏத்துக்கல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி ஆகியிருக்கு. ஒரு நான் வேலபிள் அஃபென்ஸ்ல முன்ஜாமீன் அப்கோர்ஸ் அது போட்டு நீதிமன்றங்கள் சில நேரங்கள்ல
அந்த கிரேவ் ஆஃப் தி அஃபென்ஸை பொறுத்து சில நேரங்கள்ல முன்ஜாமீன் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பட் அந்த தள்ளுபடியான விஷயத்துல என்ன காரணங்களை சொல்லி நீதிமன்றங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க சார் புஷி ஆனந்துக்கும் நிர்மல்குமார்? நேற்றைய தினம் சிடி நிர்மல்குமார், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சிடி நிர்மல்குமார் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் என்கிற புஷி ஆனந்த் என்பவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை அமர்வு முன்பு முன்ஜாமீன் கோரி மனுக்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுக்கள் சிஆர்எல்ஓபி நம்பர்ஸ் 16803, 16811 கோப்பில் எடுக்கப்பட்டு நேற்றைய தினம் நீதியரசர் ஜோதிராமன் முன்பு விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் அந்த முன்ஜாமீன் மனுக்கள் தற்பொழுது வழங்குவதற்கு உகந்தது அல்ல என்று சொல்லி தள்ளுபடி செய்திருக்கிறார். அவர் தள்ளுபடி செய்ததற்கான காரணத்தை அந்த தீர்ப்பினுடைய 13வது பேரா தெளிவா சொல்லியிருக்கார். Considering the role of the petitioners who are accused in the alleged offences, nature and gravity of the offences involved in this case, considering the fact that the investigation is still in preliminary stage and some of the injured persons are still in hospital taking treatment as inpatient, and also considering the fact that the alleged occurrence took place only on 27/9/2025, this court is not inclined to grant anticipatory bail to the petitioners. Accordingly, these criminal original petitions are dismissed. அதாவது இந்த குற்றத்தினுடைய தன்மையை கருத்தில் கொண்டும் அதனுடைய கடுமையை கருத்தில் கொண்டும் மேலும் விசாரணை என்பது முதல் நிலையில் இருப்பதால் பிரிலிமினரி ஸ்டேஜில் இருப்பதாலும் மேலும் அந்த சம்பவத்தில் காயமடைந்த நபர்கள் இன்னும் சில பேர் ட்ரீட்மெண்ட்ல மருத்துவ சிகிச்சையில் இருந்து விடுவிக்கப்படாமல் மருத்துவமனையில் இருப்பதாலும் மேலும் சம்பவம் நடைபெற்றது 27/9/2025 என்பது ஒரு குறுகிய காலம் என்பதாலும் நான் இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்க போவதில்லை என சொல்லி தள்ளுபடி செஞ்சிருக்கார். காரணம் என்னன்னா, இது மற்ற வழக்கு போல உள்ள ஒரு சாதாரண முன்ஜாமீன் வழக்கு அல்ல. இதுல கிட்டத்தட்ட 41 பேர் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார்கள், இறந்து போயிருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா 5 ஆண் குழந்தைகள், 5 பெண் குழந்தைகள். கிட்டத்தட்ட எதிர்கால இந்தியா 10 பேர் அவங்க இறந்து போயிருக்காங்க. 41 பேர் மொத்தம் இறந்திருக்காங்க. 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று சிலர் வீடு திரும்பி இருக்கிறார்கள், சிலர் தொடர் சிகிச்சையில் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் மெயினா இந்த 2 பேருங்கிறத நீதிமன்றம் இவர்கள் மீது முதலேற்பு வழக்கு பிரைமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் என்பதால் தான் உயர் நீதிமன்றம் கன்சிடரிங் தி நேச்சர் அண்ட் கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடுமையான விஷயங்கள்ல முன்ஜாமீன் என்பது 99.9% கொடுக்க மாட்டாங்க. நம்முடைய நீதியரசர் ஜோதிராமன் அவர்களும் அந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 பக்க தீர்ப்புல தெளிவா என்ன நடந்தது, எத்தனை மணிக்கு விஜய் வந்தாரு, எத்தனை மணிக்கு போனாரு, எவ்வளவு கால தாமதம் ஆகியிருக்கு என்பதை எல்லாம் விரிவாக அலசி ஆராய்ந்து இதுல இவங்களுக்கு கொடுப்பதற்கு முகாந்திரம் இல்லை என்று தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இது மேல அவங்க உச்ச நீதிமன்றம் சென்றால் கூட இந்த முன்ஜாமீன் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 41 பேர் இறந்திருக்கிறார்கள். அந்த இறப்புக்கு இவர்களும் காரணம் என தெரிய வருகிறது. கல்பபிள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டு மர்டர் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல இவங்களோட வாதம் என்னன்னா, எங்களுக்கு அதுல இன்டென்ஷன் இல்லை, அவங்கள சாகடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்று ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வாதத்தை மதுரை கிளை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களுடைய அலட்சியமும் இவர்களுடைய அஜாக்கிரதையும் இவர்களுடைய கவனக்குறைவும் இவர்களுடைய அந்த அதாவது நீதிமன்றத்துக்கு இவங்க அந்த சம்பவம் நடந்த பிறகு விஜய் வராம இருந்திருந்தாலும் இந்த புஷி ஆனந்த், நிர்மல்குமார், இல்ல ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் போன்றவர்கள் சம்பவ இடத்துல இருந்து மக்களுக்கு உதவி செஞ்சிருந்தா கூட நீதிமன்றத்தினுடைய அனுதாபத்தை பெற்றிருக்க முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு வார்டு செயலாளர் முதல் மேலே உள்ள பொது செயலாளர் வரை யாருமே பாதிக்கப்பட்ட மக்களையோ அல்லது உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களையோ சென்று இன்னைய வரையும் பார்க்கல. முக்கியமா நீங்க பாருங்க, இன்னைய வரையும் அவங்க அதை பார்க்காம நீதிமன்றத்துக்கு போய் இது ஒரு விபத்து, இதுக்கு நாங்க காரணம் இல்லை, நாங்க கேட்ட இடத்த கொடுத்திருந்தா நடந்திருக்கும்னு சொல்றதெல்லாம் கதை. இதுல பெரும் விஷயம் என்ன, நீங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணுன்னா,
விஜய் தன்னை பெரிய தலைவராக நினைத்து கொண்டு தான் எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம், எப்போது வேண்டுமானாலும் மக்களை பார்க்கலாம், மக்களை காக்க வைக்கக்கூடிய ஒரு சாடிஸ்ட். எவ்வளவு தூரம் நம்ம லேட்டா போனா எவ்வளவு பேர் இருக்காங்க பார்ப்போம்னு போறதனுடைய விளைவுதான் இந்த 41 உயிரிழப்புகளுக்கு காரணம். இதற்கு விஜயும், நிர்மல்குமார், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் மற்றும் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தான் பொறுப்பேற்கணும். அதனாலதான் மதுரை கிளை சரியாக அந்த முன்ஜாமீனை ரத்து செஞ்சிருக்கு, முன்ஜாமீனை தள்ளுபடி செஞ்சிருக்கு. ஒரு நிறைவு கேள்வி சார். இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து முதல் ஒரு நாள் போச்சு. அதற்கு பிறகு இதுல சதி கோட்பாடுகள் எல்லாம் பேசப்பட்டது. அந்த சதி கோட்பாடுகள் எதையும் கோர்ட்ல பேசல அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நடந்தது ஒரு விபத்துன்னு முன்ஜாமீன் வழக்குல போய் தாவேக்கா தரப்பை கேட்கிறது. அது ஒரு பக்கம். அது அரசியல் ரீதியா அவங்களுடைய இரட்டை நிலைப்பாடுன்னு பார்த்தா கூட இப்போதைக்கு அதிமுக, பாஜக உட்பட எல்லோரும் சிபிஐ விசாரணை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. நேற்றைக்கு அதுவும் கூட பொதுநல வழக்காக தாக்கல் செய்யப்பட்டு 2 நீதிபதிகள் அமர்வு அதை முற்றுமுழுதாக மறுத்திருக்கிறார்கள். அதுல என்ன மாதிரியான ஜிஸ்ட் பேசப்பட்டதுங்க சார்? இதற்கு பிறகு சிபிஐ விசாரணைக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாங்களா? நேற்றைய தினம் அதே சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை அமர்வு முன்பு நீதியரசர்கள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமனுடைய டிவிஷன் பெஞ்ச் முன்பு 3 ரிட் மனுக்கள் விசாரணைக்கு வந்தது. ஒன்று கே ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்தது, மற்றொன்று GS மணி, 3 ML ரவி. இதுல கே ரமேஷ் என்ன கோர்றாருன்னா, இந்த கரூர் சம்பவம் சம்பந்தமாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும், அந்த நஷ்ட ஈடு இறந்து போன நபர்களுக்கு 50 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கணும்னு கே ரமேஷ் தன்னுடைய வழக்குல ரிட்ல கேட்டிருந்தாரு. GS மணி என்ன கேட்டிருந்தாருன்னா, சிபிஐ விசாரணை அல்லது SIT சிறப்பு புலனாய்வு குழு ஓய்வு பெற்றவோ அல்லது பதவியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதி, அதாவது சிபிஐ என்கொயரி ஆர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஹெட்டட் பை எ ரிட்டையர்ட் ஆர் சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னு கேட்டிருந்தாரு. ML ரவின்னு அவர் தாக்கல் செஞ்ச ரிட் மனுவில் என்ன கேட்டிருந்தாருன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் டு இன்வெஸ்டிகேட், என்கொயர் அண்ட் பனிஷ் இன் தி ரோட் ஷோ ஹெல்டு பை விஜய். அதாவது தலைமை தேர்தல் கமிஷனர் இது சம்பந்தமாக விசாரணை செய்து தண்டிக்க வேண்டும்னு கேட்டிருந்தார். இதை 3 கிளப் பண்ணி நேற்று விசாரிச்ச தண்டபாணி நீதியரசர்கள் தண்டபாணி ஜோதிராமன் அமர்வு அதனுடைய விசாரணையுடைய இறுதி முடிவா பேரா நம்பர் 10, 11, 12 தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 ரிட் மனுக்களுமே பப்ளிக் ஸ்பிரிட்டட் சிட்டிசன்ஸ் என்ற போர்வையில் தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் ஆஃப் த கேஸ், பாதிக்கப்பட்ட நபர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்படவில்லை. 1. 2வது, சம்பவம் நடந்து 1 வார காலம்தான் ஆகிறது, விசாரணை தொடங்கப்பட்டு இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில விசாரணை சரியான முறையில் செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டும் இல்லை. அதனால இந்த நேரத்துல சென்ட்ரல் ஏஜென்சி சிபிஐ விசாரிக்கணும்னு கோர்றது சரியில்லை. சில காலங்கள் கழித்து பார்த்துட்டு இதை பத்தி முடிவு பண்ணுங்கிறத தெளிவா பேரா 10ல சொல்லியிருக்காங்க. என்னன்னா, admittedly in the present case the incident had happened only a week back and investigation has just commenced. It is to be pointed out that the petitioners are not the victims in this case, but they claim themselves to be public spirited citizens who want to espouse the cause of justice who have come before this court. The investigation is at the nascent stage. Further, it is to be pointed out that no allegations have been raised either with regard to the manner of investigation or interference, if any, by the state government or its machinery. Just for asking, the present petition seems to have been filed seeking a probe by the central agency under the pretext that the law enforcing agency, which comes under the aegis of state government, would not be conducting proper investigation. Para 11 என்ன சொல்றதுன்னா, it is to be pointed out that sweeping allegation of the above nature cannot be made and without any tangible material. It will be wholly erroneous for this court to take the word of the petitioners to hold investigation by a central agency is required. The investigation has to be allowed to proceed, and only if any fallacy is found in the investigation, then victims or public spirited citizens could knock on the doors of this court, and not at this point of time. Therefore, in this
This court, in the absence of any allegations, is not inclined to accede to the prayer of the petitioners for transfer of investigation to a central agency. அதாவது குறிப்பா சொல்லணும்னா, விசாரணை என்பது பிரிலிமினரி ஸ்டேஜ் முதல் நிலையில் இருப்பதாலும், விசாரணை சம்பந்தமாக எந்தவித குற்றச்சாட்டுக்கள் அலிகேஷன்ஸ் எதுவும் இல்லாத நிலையில் தற்பொழுது உடனடியாக இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோருவது சரியல்ல. விசாரணை நடந்து கொண்டிருக்கட்டும். விசாரணை நடைபெறும் பொழுது ஏதாவது குற்றச்சாட்டுகளோ அதாவது சரியான முறையில் நடக்கவில்லை என்றால் பாதிக்கப்பட்ட நபர்களோ அல்லது இந்த பப்ளிக் ஸ்பிரிட்டட் சிட்டிசன்ஸோ இந்த நீதிமன்றத்தை நாடலாம். தற்பொழுது அதற்கு தேவையில்லைன்னு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காம்பன்சேஷன் நஷ்டஈடை பொறுத்தவரை 50 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இறந்து போன நபர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய், காயமடைந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு கே ரமேஷ் கோரிய கோரிக்கையும் நீதிமன்றம் பரிசீலனை செஞ்சு என்ன சொன்னுச்சுன்னா, தமிழக அரசு ஏற்கனவே உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் அறிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் தன் சார்பில் உயிரிழந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் வழங்கி உள்ள நிலையில விசாரணை முடிவுல தான் இழப்பு எதனால், உயிரிழப்பு எதனால் ஏற்பட்டது, யாரால் ஏற்பட்டது என்பது தெரிய வரும். அப்ப அந்த மாதிரி தெரிய வர நேரத்துல பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட நஷ்டஈடு போதவில்லை, போதியதாக இல்லை என்றால் நீதிமன்றத்தை அணுகலாமே ஒழிய தற்பொழுது இது சம்பந்தமாக நாங்கள் எந்த டைரக்ஷனும் எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாதுன்னு சொல்லி அதையும் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அதனால நேற்று நடைபெற்ற 3 வழக்கு விசாரணை முடிவுகளையும் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தெள்ள தெளிவாக இருக்கிறது. நடைபெற்ற சம்பவம் என்பது ஒரு விபத்து என தமிழக வெற்றி கழகத்தாலே ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால அவர்கள் அது திட்டமிட்ட சதி கிதின்னு பேசினதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது தமிழக வெற்றி கழகமோ திட்டமிட்ட சதி என்று பேசியதெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால் நீதிமன்றத்திலே அதை சொல்லியிருப்பாங்க. நீதிமன்றத்துல அது ஒரு விபத்துன்னு சொல்லக்குள்ள அது விபத்து தான். ஆனால் அந்த விபத்துக்கு காரணம் யார் என்றால் விஜயும் அவருடைய கட்சி பொறுப்பாளர்களும் தான் காரணம் என்பதை நீதிமன்ற நேற்று 3 தீர்ப்புகளுமே நமக்கு நேரடியாக சுட்டி காட்டக்கூடிய நிலையில ஒரே ஒரு விஷயம் இந்த விவாதத்தின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னவென்றால், மக்களுக்காக நான் இருக்கிறேன் என்று விஜய் சொல்லக்கூடிய வார்த்தை வெறும் வெற்று வார்த்தை. உண்மையிலே தமிழக மக்கள் மீது அவருக்கு அக்கறை இருந்திருந்தால் சம்பவம் நடைபெற்ற அன்றைய தினம் அவர் உடனடியாக சென்னைக்கு வந்திருக்க மாட்டார். 72 வயது உடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வயதையும் உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் நள்ளிரவில் கரூருக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து, உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு உரிய நஷ்டஈட்டையும் வழங்கிவிட்டு ஒரு விசாரணை கமிஷன், ஒரு நபர் விசாரணை கமிஷனையும் அமைத்து விட்டுதான் அன்றைய தினம் இரவு முழுவதும் தூங்காமல் சென்னைக்கு மீண்டும் மறுநாள் திரும்பினார். இந்த சூழல்ல விபத்துக்கு காரணமாக இருந்த விஜயோ தமிழக வெற்றி கழகமோ இறந்த நபர்களுடைய குடும்பங்களையோ பாதிக்கப்பட்டவர்களையோ சந்திக்காமல் இன்றைய தினம் வரை பதுங்கி இருப்பது தமிழக வெற்றி கழகமும் விஜயும் தமிழ்நாட்டுக்கு பேராபத்தை உண்டாக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் அரசியல் களத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நபர்கள் என்பது தெரிய வருகிறது. ஒரு விரிவான உரையாடல் சார். சட்டம் சார்ந்து பல விஷயங்கள், குறிப்பா நீதிமன்றத்துல இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்புகளுடைய விவரங்கள் அப்படின்னு பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி சார்.